வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த அறிகுறிகள் தென்படும் போதே நம்ம அந்த புற்றுநோய்களிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல புற்றுநோய் எந்த அளவுக்கு ஆபத்தானது, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய எடுத்து கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய், இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக நமக்கு இருக்கிறது அந்த நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான சிகிச்சைகளிலுமே தாமதம் ஏற்படும். இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்துரும். ஆகவே புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். எனவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வானது நடக்குங்க. இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய்க்கு உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். எப்போதுமே நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூடுதல் கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த உணவுகள் தான் நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடை குறைப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உடல் எடை தானாகவே குறையுதுன்னா அது நமக்கு ஒரு நோய்கள் இருக்கிறது தான் நமக்கு சுட்டி காட்டுது. ஸோ பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாமளே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சோம், தானாகவே நம்மளுடைய வெயிட் குறையுது, இது நல்லது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எடை குறையுதுன்னா நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யணும். அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலான்றதை மனதில் பதிவு வச்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. இது வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதுன்னா புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கம் கட்டிகள் மூலமாக தான் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுக்குமே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டுறாதீங்க. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றதுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் நமக்கு ஏற்படலாம். அது காமன் தான். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து 4 வாரங்கள் வரைக்குமே இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தொடர்ந்து இருமிட்டு இருக்கும்பொழுது சளியுடன் கூடிய ரத்தம் அந்த இருமும் போது வெளியேறது, சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுறது, இது மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தீவிரமாக உடனே மருத்துவரை அணுகி உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருக்காதீங்க. மச்சம் அல்லது மருவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவது, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சர், அதுக்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் அது தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வாங்குவாங்க. ஸோ அதனால் மச்சம் அல்லது மருவில் மாற்றம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக விட்டுறாதீங்க. நீங்கள் எதுக்குமே தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானே அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் கலந்து வெளியேறக்கூடிய இந்த அறிகுறி இருக்கா பாருங்க. இது சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயலிழந்து போனதையோ அல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் ஏற்பட்டிருக்கிறதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பட்டமாக தெளிவுபடுத்தும். இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலைகளில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு மலம் கழிக்க போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை
பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இதெல்லாமே குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி இருக்கிறதெல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது. அந்த புரோஸ்டேட் புற்றுநோய் இருந்ததுன்னா வலியுடன் உங்களுக்கு சிறுநீர் வெளியேறும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கழிவு நீக்க மண்டலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கலாம், இல்லைனா கேன்சர் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும். இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ன்றதால தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை செக் பண்ணிக்கிட்டு உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உங்களுடைய உடல் கடுமையாக வலிக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, உடல் வலி இருக்குது அப்படின்னா, எந்த காரணங்களுமே இல்லாமல் உடல் வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும். இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. அதனால் கடுமையான உடல் வலி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து மருத்துவர் அணுகுங்க. ரொம்ப ரொம்ப தாமதமாக நீங்கள் வந்து அணுகாதீங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கிறதுல உடம்பு வலிக்குது, சில பேர் வந்து வேலைக்கு போகிறதால தான் உடம்பு வலிக்குதுன்னு அவங்களாகவே வந்து ஒரு யோசனைக்கு வந்து போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. எதுவுமே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தொடர்ந்து வந்து அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா, சில பேருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா உணவுகள் செரிமானமாகாமல் நெஞ்சிலே நின்றுக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் அல்சர் ப்ராப்ளத்தால் நெஞ்செரிச்சல் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கேன்சர் இருக்கிறதால, தொண்டை புற்றுநோய் இருக்கிறதால இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு, தொண்டை புற்றுநோய் இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் தொடர்ந்து இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். உணவை விழுங்குவதில் உங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுறது அல்லது உணவு விழுங்குவதில் சிரமம் உண்டாகிறது, உணவு வந்து மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு உண்ணும்போது வலி ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம உணவு விழுங்கும்போது மறுபடியும் விழுங்குறதுக்கே கஷ்டப்படுறோம், அப்படியே மீறி விழுங்கினாலுமே தொண்டையில் சிக்கிக்கிறது அப்படின்னாலுமே இதெல்லாமே ஒரு கீட்டான அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படுதுன்னா உடனே மருத்துவர் அணுகுங்க. ஏன்னா உணவுகளை நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதே பிரச்சனை ஏற்படுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பல்வேறு விதமான நோய்களும் இதன் காரணமாக வர ஆரம்பிக்கும். அதனால் உடனே நம்ம இது கவனிக்கணும். இரவில் உங்களுக்கு அதிகம் வியர்த்தல் பிரச்சனை ஏற்படுதா பாருங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலின் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே பீதி அடைய வேண்டாம். இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது, சரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படுறது, கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் நிறைய வகைகள் இருக்குது. அந்த தனித்தனியான டைப்ஸுக்குமே சிம்டம்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியான அறிகுறிகள் இருந்தாலும் இப்போ குறிப்பிட்டிருக்கூடியது வந்து பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் உடனே வந்து மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.